ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு கஸ்டமைஸ் டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப். உங்களோட டெஸ்க்டாப்பை டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணலாம், ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வச்சு அதை தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி எப்படி உங்களோட டெஸ்க்டாப்பை கஸ்டமைஸ் பண்ணுறது? இதுக்கு 3 ஃபைல்ஸ் தேவை. அந்த 3 ஃபைல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த 3 ஃபைல்ஸ் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த 3 ஃபைல்ஸ். ரெயின்மீட்டர் EXE ஃபைல், இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண முக்கியமான ஃபைல். இது அடுத்த 2 ஃபைலும் அடுத்தடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த 3 ஃபைலோட வெப்சைட்டும் பார்க்கலாம் வாங்க. இது ரெயின்மீட்டர் EXE ஃபைலோட வெப்சைட். இதில் ஃபைனல் ரிலீஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, பீட்டா வெர்ஷனுக்கும் ஃபைனல் ரிலீஸுக்கும். அடுத்து விஷுவலைசர், 2 விஷுவலைசர் இருக்கும். அந்த 2 விஷுவலைசரோட வெப்சைட் இதுதான். இன்னொரு விஷுவலைசரோட வெப்சைட் இதுதான். ஃபஸ்ட்டு நாம் EXE ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதுனால இன்ஸ்டால் பண்ணி இதில் காமிக்கல. நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஃபைலும் இன்ஸ்டால் பண்ணிங்க. வெரி ஈஸி மெத்தட் இது. 3 ஃபைலும் ரெயின்மீட்டர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு 3 ஸ்கின் வந்துடும். அந்த 3 ஸ்கின்னை அன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான ஸ்கின் மட்டும் வச்சுக்கலாம். அன்லோட் பண்ணுறது தெரியலனா இந்த வீடியோவில் சொல்கிற பார்த்துக்குங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே அந்த ஹிட்டன் ஐகான்ஸில் ரெயின்மீட்டர் வாட்டர் ட்ராப் வந்து உட்காந்துரும். 3 ஸ்கின்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ரெயின்மீட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுமே 3 ஸ்கின்னு வரும், டேட்டு, டைமு, CPU. அந்த ஸ்கின்னை அன்லோட் பண்ணிங்க. ரைட் கிளிக் அந்த ஸ்கின் மேலே வச்சு அன்லோட் ஸ்கின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்கின்னை கொடுத்துக்குங்க. அது கொடுத்ததும் அந்த 3ம் போயிடும். அடுத்தது ரெயின்மீட்டரை ஓப்பன் பண்ணிங்க. ரெயின்மீட்டர் ஓப்பன் பண்ணது நாம் இன்ஸ்டால் பண்ணுறது 2 தான் இன்ஸ்டால் பண்ணோம். நாம உங்களுக்கு 2 தான் காமிக்கும். சிம்பிள் க்ளீன் ஒன்று, இன்னொன்று அந்த விஷுவலைசர்னு. அதை லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டேன். மறுபடியும் கிளிக் பண்ணால் அன்லோட் ஆகிடும். அடுத்தது சிம்பிள் க்ளீனில் விஷுவலைசர்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவலைசர் .inன்னு இருக்கும் பாருங்கள், அதை லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் லோட் பண்ணால் போதும். அது 2 லோட் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.